அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு வடை ரெசிபி. குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு வடை பண்ணி தரலாம். இந்த பருப்பு வடைலாம் இல்லை. வாங்க அந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். அதை கழுவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு மெல்லிசாக கைமாவாக பண்ணிக்கலாம். நான் நிறைய இருக்கிறதுனால 2 தடவை பண்ணியிருக்கேன். நல்லா கைமாவாக இதை பண்ணியாச்சு. பாருங்கள், இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி கோஸை நல்லா துருவி விட்டுக்கலாம். இங்கே வெள்ளை கோஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். என்கிட்ட கலர் கோஸ் இருந்துச்சு, அதை போட்டுக்கலாம் தான் நான் இப்போ துருவி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம குட்டி குட்டியாக துருவி விட்டுக்கலாம். இதே போல் நம்ம கேரட்டையும் துருவ போகிறோம். கோஸ் துருவியாச்சு. இப்போ ஒரு பெரிய கேரட்டாக எடுத்துருக்கேன், அதையும் துருவிக்கலாம். இப்போ சிவப்பு குடமிளகாய் எடுத்திருக்கேன், அதை துருவ முடியாது, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை குடமிளகாலையும் கட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம பச்சை குடமிளகாயும் கட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம். சிகப்பு குடமிளகாய், பச்சை குடமிளகாய் ரெண்டுத்தையுமே நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு 50 பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த கீமாவில் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் கேரட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடாது, இதோட கலந்து கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அப்புறம் கோஸு, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் க்ரீன் கேப்சிகம். இதோட நம்ம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை பவுட்ரு, $50 கிராம் பவுட்ரு போட்டால் போகிறோம். இது ஒரு பேண்டிக்காக தான் போடுறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண ஜீரா பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நான் ஒரு 1/2 கட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை ஓரளவு கலந்துட்டு இப்போ இதில் நம்ம ஒரு முட்டை சேர்க்க போகிறோம். இந்த முட்டை சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த வடை எண்ணெய் குடிக்காது, எண்ணெய் இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு வரும். அதுக்காக தான் இந்த முட்டை சேர்க்குறோம். இவ்வளோ வெஜிடபிள் சேர்க்கறதுனால கூட இந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். நான் நிறைய வெஜிடபிள் சேர்த்து எண்ணெயில் போடும்போது சில நேரம் அது பிரிஞ்சிரும், அதுக்காக இந்த முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள் கீழெல்லாம் அந்த கீமா வருது. அந்த கீமாலாம் தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கடைசியாக நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அது ரொம்ப மேஷ் பண்ணலை, கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அது படி தான் இருக்கணும். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலந்து நமக்கு இப்போது உப்பு வேணும்னா பார்த்துக்கலாம், காரம் போதும்னாலும் பார்த்துக்கலாம். எது கம்மியாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். ரொம்பவே இந்த உருளைக்கிழங்கு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு, எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் ஓட்டை போடணுன்னாலும் கூட போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட தட்டி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே போண்டா மாதிரி உருட்டையாக கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இது ஒன்றும் பயம் இல்லை. உடனே நம்ம திருப்பியும் விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆகணும், இது பிரியணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். உடையாமையே பிரிஞ்சு வரும். நான் இப்போ உடனே தான் திருப்பி போடுவேன். பாருங்கள் நல்லா இது வெந்திருக்கு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கமும் இதே மாதிரி கலராக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பொறுமையாக பண்ணலாம், தீய விட வேண்டாம். தீய விட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்ததெல்லாம் எடுத்துகிட்டு உடனே நம்ம வேறையாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சுட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா போடலாம் வேண்டாம். நம்ம இந்த மாதிரியே சீக்கிரமாகவே போட்டு எடுத்துடலாம். இப்போது வெந்ததை நம்ம தனியாக இப்போ எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் இன்னொரு 2 வடையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மாவே ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இதை எடுத்துக்கலாம். இப்போ இது வந்துடுச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ இது வேகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வடையை தட்டி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆயில் ஃப்ரீ பேப்பரில் வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த ஆயில் இருந்தாலும் அதில் வந்துடும். பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு, மொறுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கினா தீஞ்சு போயிடும், கருத்து போயிடும், டேஸ்ட்டு இருக்காது. இவ்வளோ நம்ம உழைச்சி அது வேஸ்ட்டாக தான் போகும். தீயை நீங்கள் மிதமாக வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நம்ம போட்டு செவந்த அப்புறம் எடுத்து விட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி.